In Churalmala and Putsumala, we are working in social work for prayers and Islamic cultures covering, and all religious bodies are covering here, praying for all peoples, any religion. ஸோ அவங்க அமைப்பு வந்து சோஷியல் சர்வீஸ் தான் அவங்களுடைய மெயின் மோட்டோ. அவங்களுடைய வழக்கப்படி எல்லா உடல்களுக்கும் அதுக்கான இறுதி மரியாதையை வந்து கொடுக்குறாங்களா. ஸோ யூ டூ ரிச்சுவல்ஸ் ரைட் நவ் ஆர் யூ டன்? Some bodies are come here and waiting for that. இது வரைக்கும் வந்த உடல்களுக்கு நாங்கள் ரிச்சுவல் பண்ணிட்டோம். மேற்கொண்டு வேற ஏதாவது உடல்கள் வந்தாலும் நான் அவங்களுக்கான இறுதி சடங்கு பண்ணுவோம். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்காம சக மனுஷன் நம்மளை போல நம்ம கூட வாழ்ந்த ஒருத்தர் இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இறந்துருக்காங்கன்ற விஷயம் புரிஞ்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இறுதி மரியாதையாவது நம்ம சைட்ல இருந்து கொடுக்கணுன்றதுக்காக வந்து அவங்க செய்கிற விஷயம் ரொம்ப மனிதத்தை வந்து உயர்த்தி காட்டுது. வணக்கம். Welcome. So your kind of roles and responsibility in this place? In this place, in Churalmala and Putsumala, we are working in social work and for prayers and Islamic cultures covering, and all religious bodies are covering here. Okay. And for more helpfully for the government and officers, and more support them in any kind of problems in every blast race. That's like problem activities are there. So we are in body our Samasta Kerala Students Federation in a huge association in Kerala, and especially body of for social work Vikaya. That is the name of this work, especially more important, especially for the government support with social work. Okay. Inside. So you're doing social work for this people unidentified bodies. So you're helping to recover them. We are starting from the blastery, starting from 1 or 4 days are we were 24 alive to here. You're working 24 working to here. You're giving prayers to this soul people. We are praying for all peoples, and any religion, no problem. We are praying for families and our religions, Islamic and other caste and Islamic and other religions are we are praying for them. So you are giving rituals for the people who are being buried here. Aywa, these teams are we are giving for upper lives in for this. Okay. For that get peace, you are doing rituals. So you do rituals right now or you done? I have done. Now down and you come in some bodies are come here. Okay. And waiting for that. Okay. So you are waiting for the people to come once the body comes. Somebody you do come the rituals for to the peace. yes. Okay. This also covering. You done the rituals. Done the rituals. Okay. இவங்களுடைய அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களாக தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உடல்கள் எடுத்துகிட்டு வந்து அடக்கம் பண்ணும்போது இவங்க வந்து இஸ்லாமிக் சமூகத்தை சார்ந்தவங்க. இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தாலும் இங்கே வந்து அவங்க அதுக்கான மரியாதையை கொடுத்து அந்த கடைசி இறுதி சடங்குலாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுடைய வழக்கப்படி எல்லா உடல்களுக்கும் அதுக்கான இறுதி மரியாதையை வந்து கொடுக்குறாங்களாம். ஸோ அவங்க அமைப்பு வந்து சோஷியல் சர்வீஸ் தான் அவங்களுடைய மெயின் மோட்டோ. சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க பண்ணக்கூடிய அந்த இறுதி மரியாதையை கொடுத்து அவங்க உடல் வந்து ஆத்மா சாந்தி அடையட்டுன்றதுக்காக அவங்க பண்ணக்கூடிய அந்த வழக்கமான ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கொண்டு இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க சார் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம இப்போது இது வரைக்கும் வந்த உடல்களுக்கு நாங்கள் ரிச்சுவல் பண்ணிட்டோம். மேற்கொண்டு வேறு ஏதாவது உடல்கள் வந்தாலும் நான் அவங்களுக்கான இறுதி சடங்கு பண்ணுவோம். அதுக்காக வெயிட் பண்ணுறோம். மேலும் மற்ற சர்வீஸ்னால் நாங்கள் கவர்மெண்ட்டோடு இணைந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களுடைய தரப்பில் வந்து தெரிவித்தாங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்காம எல்லாத்தையும் கடந்து கடவுள் ஒன்று தான் அப்படின்ற ஒரு பாயிண்டில் அவங்க வந்து சாமி கும்பிட்டு எல்லாரையும் வந்து கடைசியாக மரியாதை கொடுக்குறது ஒரு விஷயம் இருந்தாலும் சக மனுஷன் நம்மளை போல் நம்ம கூட வாழ்ந்த ஒருத்தர் இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இறந்துருக்காங்கன்ற விஷயம் புரிஞ்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இறுதி மரியாதையாவது நம்ம சைட்லேருந்து கொடுக்கணுன்றதுக்காக வந்து அவங்க செய்கிற விஷயம் ரொம்ப மனிதத்தை வந்து உயர்த்தி காட்டுது. You're doing a great one because after the people who has been unidentified and been death in this unexpected condition, you people are doing some good service for their body, their life to get sold peaceful in the rest of their life. So doing this ritual is good. Thank you. வயநாட்டில் ஏற்பட்ட மண் சரிவில் அடையாளம் தெரியாமல் உடல் பாகங்கள் தனித்தனியாக வந்த பிறகு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுடைய உடல் வந்து டீகம்போஸ் ஆகிருக்குன்ற ஒரு கண்டிஷனில் அதிகாரிகள்லாம் ஒன்றா சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்டவங்களுடைய உடலை இங்கே தான் அடக்கம் செஞ்சுருக்காங்க. உடல் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல, பாகங்கள் தனித்தனியாக இருக்குது. இன்னொரு பக்கம் உடல் வந்து டீகம்போஸ் ஆகிருக்கு. ஸோ அதாவது ஃப்ளட்டு அந்த மண் சரிவு ஏற்பட்டு ஒரு 6 நாள் கழிச்சு அந்த உடல் வந்து கிடச்சிருக்கு.
ஸோ அந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய உடலை ரொம்ப நேரம் வைக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் அதிகாரிகள் எல்லாரும் இங்கே தான் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இறுதி மரியாதையை கொடுத்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. நம்மளை சுற்றி இருக்கிறது இந்த பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுக்கும் இறுதி சடங்கு நடந்த பிறகு அவங்களுடைய மறைவு தோற்றம் தான் அவங்களுடைய பிறப்பு இறப்பு டேட்டெல்லாம் போட்டு பேரெல்லாம் வச்சு அவங்களுக்கான அடிக்கல் ஒரு கல் வச்சுருப்போம் இல்லையா, அவங்களோட நினைவு கல் ஒன்று வச்சுருப்போம் இல்லையா. இந்த இடத்துல அந்த நினைவு கல்லாக இருக்கிறது வெறும் நம்பர் தான். அடையாளம் தெரியாமல் இருக்கக்கூடிய அவங்களுடைய உடல் பாகங்களை இந்த மாதிரி ஒரு நம்பரில் எழுதி இந்த இடத்துல வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. நான் இங்கே ஒருத்தருடைய உறவினர்கிட்ட பேசும்போது அவர் சொல்கிறாரு, அவங்க ஃபேமிலியில் பாதி பேர் இறந்துட்டாங்க, இன்னும் பாதி பேருடைய உடல் கிடைக்கலன்றாரு. அந்த கண்டிஷனில் எப்படி வந்து போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா 6 நாள் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே பாடியை வச்சுக்க முடியாதுப்பா, அதனால் நாங்கள் வந்து இங்கே வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ண பிறகு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுப்பாங்க இல்லையா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஆள் காணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்ட பிறகு அதுக்கான டிஎன்ஏ எந்த உடலோட மேட்ச் ஆகிருக்குன்றது பார்த்துட்டு அந்த சீரியல் நம்பர் சொல்லுவாங்க. ஸோ இந்த சீரியல் நம்பரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருடைய டிஎன்ஏவாவது மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பரில் இருக்கக்கூடியது உங்கள் உறவினர் தான் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. அந்த சீரியல் நம்பரை பார்த்து தான் இறந்தது வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்றது புரியும். அதை பார்த்து தான் அவங்க வந்து அந்த சீரியல் நம்பரை பார்த்து தான் அவங்க ஃபேமிலி இறந்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு வந்து பார்ப்பாங்க. என்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அடையாளம் தெரியாமல் உடல் பாகங்கள் தனித்தனியாக இருக்கக்கூடிய நிலையில் போலீஸ் எடுத்துகிட்டு வந்து தகனம் செஞ்சுருக்காங்க. இவ்வளோதான் லைஃப் அப்படின்ற மாதிரி இருக்குது, இவ்வளோதான் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிற மாதிரி வெறும் ஒரு நம்பர் தான், கடைசியில் வெறும் நம்பர் தாங்க. இந்த மாதிரி நம்பரில் முடிஞ்சிடும் இவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு. இங்கே இந்து யார், கிறிஸ்டின் யார், முஸ்லீம் யாருன்னு எதுவும் தெரியாது, நீ பணக்காரனா ஏழையான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. கடைசியில் ஒரு நம்பர் தான் போலீஸ் கொடுப்பாங்க. அதை பார்த்து தான் உறவினர்கள் வந்து இறந்தது யாருன்றதை பார்த்து இங்கே வந்து அவங்களுடைய இறுதி மரியாதை அவங்க குடும்பத்தினர் வந்து பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அடக்கம் செய்யப்பட்ட உடல்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரூம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மலர் வளையம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து கேரளா கவர்மெண்ட்டுன்ற விஷயத்த மலையாளத்தில் பொறிச்சிருக்காங்க போல. நான் இங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கேரளா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இறந்தவங்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக மலர் வளையங்களை இங்கே வச்சு அவங்களுக்கு மரியாதையை கொடுத்து இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தெரியும். நேற்று தான் இவங்களுடைய உடலை வந்து நைட் டைமில் ஒரு 8-7 மணி அந்த அளவில் உடலை வந்து அடக்கம் செஞ்சாங்க. நாங்கள் முண்டக்கை, புஞ்சேரி மட்டம் இந்த மாதிரி பகுதிகளெலாம் போயிட்டு நடந்த விஷயங்களை பதிவு பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்கும்போது எங்களை நோக்கி ஒரு 4-5 ஆம்புலன்ஸு சரமாரியாக சருன்னு வந்துக்கிட்டே இருந்தது வேகமாக. என்ன இத்தனை ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது, ஏதோ பிரச்சனை போல் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா தான் தெரியுது நாங்கள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இருட்டிருச்சுன்னா இந்த முண்டக்கை பகுதியில் இந்த மண்சரிவு ஏற்பட்ட அந்த பகுதியை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே தோண்ட வேணாம்னு சொல்லிட்டு ஒரு இருட்டின பிறகு க்ளோஸ் பண்ணுறாங்க. நாங்கள் இருட்டின பிறகு கிளம்பிட்டோம். அந்த டைம்லாம் ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அந்த டைமில் சில உடல்களை வந்து கண்டெடுத்திருக்காங்க. உடல்களை கண்டெடுத்த பிறகு அந்த டைம்லேயே அந்த பாடிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான டிஎன்ஏ சாம்பிள்ஸை எடுத்துகிட்டு கவர்மெண்ட் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கான இறுதி மரியாதையை கொடுத்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. என்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் இங்கே முகாம் ஒன்று அமைச்சு இந்த இடத்துல தான் நேற்று வந்து அதுக்கான மரியாதையை கொடுத்து ப்ரேயர்ஸ்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இங்கே அடக்கம் செஞ்சாங்க.